ஹாய் ஹலோ மை டியர் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே வெண்ணெய் நெய்யும் செய்ய போகிறோம். எங்கள் வீட்டில் பசும்பால் வாங்குவாங்க. அந்த பசும்பால் உள்ள பாலாடை ஃபுல்லாக சேர்த்து இப்படி எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ நம்ம வெண்ணெய் செஞ்சிடலாம். வெண்ணெய் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நெய் உருக்கிடலாம். நான் இதுக்கு பிளெண்டர் வச்சுருக்கேன். நீங்கள் பிளெண்டர் வச்சு செய்யுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் அன்னன்னைக்கு பால் வாங்குவோம்ல, அந்த பாலோட ஆடையை டெய்லி எடுத்து நீங்கள் என்ன பால் வாங்குவீங்களோ அந்த பால், பசும்பாலாக இருந்தால் பசும்பால், பேக்கெட் பாலாக இருந்தால் பேக்கெட் பால், அதை எடுத்துக்கோங்க. ஆடை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தமாக ஒரு டப்பா கணக்குக்கு உங்களுக்கு சேர்ந்ததும் நீங்கள் வீட்டிலையே பட்டரும் கீயும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெண்ணெய் இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி அந்த வெண்ணெயை போட்டுடணும். நம்மளோட இப்போ ஹோம்மேட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. பால் மாதிரி இப்போ இதை நல்லா உருட்டிக்கலாம். வெண்ணெயை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம நெய் உருக்க போகிறோம். எடுத்து வச்சிருந்த வெண்ணெய் பட்டர் ஃபுல்லாக இதில் போட்டுடலாம். நம்ம வெண்ணெய் போட்டோம்ல, வெண்ணெய் போட்டால் இந்த மாதிரி பொங்கி வரும். அதை நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க நம்ம இது கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் இருக்கும். அப்போ தான் ½ அன் ஹவர்லேயே நம்மளுக்கு நம்ம ஹோம்மேட் கீ கிடச்சிரும். இப்போது நல்லா வெண்ணெய் பிரிஞ்சு நெய்யாவது பாருங்கள். நல்லா நெய் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போது கீ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டுடலாம். முருங்கைக்கீரை போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஒரு கண்டெய்னரில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நம்ம உருக்குன நெய்யை இப்போ நம்ம நல்லா வடிகட்டிடலாம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதில் டஸ்ட் இருக்கும், அதனால தான் இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோம்மேட் கீ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலையே நீங்கள் கீ செய்யலாம். பாலாடை நல்லா எடுத்து வச்சுட்டு பட்டரும் ஹோம்மேட் பட்டர் செஞ்சுக்கலாம், கீயும் ஹோம்மேட் கீ செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.